ஹே கைஸ், ஜாவா செல்லியம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம செஷன் நம்பர் 6ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரேஸ். ஸோ அரே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஸோ இது அந்த பர்டிகுலர் அரே வந்து நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் இன்ஷியலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதே மாதிரி என்னால் இன்னொரு இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்ற இன்னொரு வேல்யூ என்னால் என்ன பண்ண முடியாது, இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸில் டூப்ளிகேட் வேரியபிள்ஸாக அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அரே அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அரே அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அரே யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, we can store similar data type values in a single variable. அதாவது இப்போ similar data type values, for example இப்போ நான் வந்து இங்கே int யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ன்றது ஒரு data type which allows whole numbers. அதே போல் என்னால் இப்போ என்ன பண்ண முடியும், இந்த ஏன்ற வேரியபிளில் என்னால் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். லைக் int a equal to 10, a equal to 20, 30, 40, 50 அந்த மாதிரி ஒரே வேரியபிளை என்னால் என்ன பண்ண முடியும்னா மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு அரே அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அரே அப்படின்றது வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஒன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அரேவோட டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் அரே. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரே. ஒன்று வந்து என்ன பார்த்தீங்க, சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஸோ அரேயில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இன்னொரு டைப் ஆஃப் அரே என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரே. ஓகேவா? இப்போ இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல நம்மளுக்கு 2 கேட்டகரி இருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஸ்டாட்டிக் அரே, ஸ்டாட்டிக் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு கேட்டகரி இருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஸோ அரேயில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இன்னொன்று வந்து டைனமிக் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அதே மாதிரி 2 டைமென்ஷனல் அரே அப்படின்ற கேட்டகரியில் நம்மளுக்கு இன்னொரு 2 டைப்ஸ் ஆஃப் அரே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் 2 டைமென்ஷனல் அரே, அதே போல் டைனமிக் 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டைப்ஸும் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும், சிமிலர் டேட்டா டைப் வேல்யூஸை. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் அரே, சிங்கிள் டைமென்ஷனல் அரேல ஸ்டாட்டிக் அரே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதோட சின்டெக்ஸ் பாருங்கள். அதாவது சிங்கிள் டைமென்ஷனல் அரேலேயே வந்து ஸ்டாட்டிக் அரே, அதோட சின்டெக்ஸ் பாருங்கள். ஸோ நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேட்டா டைப், ஒரு அரே பிராக்கெட், ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு, அகெயின் ஒன் மோர் டேட்டா டைப், இன்னொரு ப்ராக்கெட்டில் வந்து நம்ம சைஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த சின்டெக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அரேவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப் அரே பிராக்கெட்ஸ், வேரியபிள் நேம் வந்து ஏ, நியூ அப்படின்ற கீவேர்டு, அகெயின் ஒன் மோர் டேட்டா டைப். இங்கே கண்டெய்னரில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சைஸ் கேட்டிருக்காங்க, நான் சும்மா 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரேல வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் நான் அரேல வேல்யூஸை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு 10. ஸோ ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு 20. ஸோ ஏ ஆஃப் 2 ஈக்குவல் டு 30. ஸோ ஏ ஆஃப் 3 equal to 40. So A of 4
ஈக்குவல் டு 50. ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அரே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த அரேல வந்து வேல்யூஸை அசைன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, அரேவை வந்து ஏன் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஒன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இதுக்கான கிளாரிட்டியை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அரேவை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் வந்து சம் வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ 10, 20, 30, 40, 50 அப்படின்ற வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 10 அப்படின்ற வேல்யூ நான் கொடுக்குறேன், இங்கே 20, இங்கே 30, இங்கே 40, இங்கே வந்து 50. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எதில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு. இங்கே இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து நம்மளுக்கு எதில் ஸ்டோர் ஆயிருக்கு, ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இங்கே மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 5 வேல்யூஸ் இருக்கு இல்லையா. பட் அரே அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிள் நம்மளுக்கு இது எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஸில் ஸ்டோர் பண்ணோம். அதாவது இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், இப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ். ஓகே. இப்போ இது இண்டெக்ஸ் பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுனால தான், வேல்யூஸை வந்து இண்டெக்ஸ் பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுனால தான் நம்ம எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் அரேல வேல்யூஸை, ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ புரியுதா மக்களே? ஸோ ஏ அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளில் இந்த மொத்த அரேவும் ஸ்டோர் ஆயிருக்கு. ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸில் இந்த 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதை இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதனால தான் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அரேவை, ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸில் 10 அப்படின்ற வேல்யூவை நான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி ஏ ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 20 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி தான் ஏ ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு 30 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஏ ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸில் நம்மளுக்கு 40 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஏ ஆஃப் 4 அப்படின்ற இண்டெக்ஸில் நம்மளுக்கு 50 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் வந்து நான் அரேல இருக்கக்கூடிய வேல்யூஸை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணுது. ஓகே. ஓகே. செகண்ட், நம்ம சின்டாக்ஸ் கொடுத்து எழுதியிருக்கோம், ஒரு அரேவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இங்கே வந்து ஒரு நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. 5ன்ற நம்பர் நான் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சி, நீங்கள் ஸ்டாட்டிக் சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சைஸ் அப்படின்ற ஒன்று வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் 5 அப்படின்ற சைஸ் இங்கே கொடுத்துருக்கறதுனால இந்த ஏன்ற வேரியபிளை என்னால் 5 வேல்யூஸை மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியும். மோர் தென் 5 என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே. இந்த மாதிரி என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கணும், அந்த நம்பர் அந்த கவுண்ட் வேல்யூஸ் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியுமே தவிர எக்ஸ்ட்ராவாக என்னால் என்ன பண்ண முடியாது, இன்னொரு வேல்யூ வந்து என்னோட அரேல வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாட்டிக் சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து என்ன சொல்கிறோம்னா சைஸ் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நான் அரேவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணிடுவேன், எவ்வளோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்ற சைஸை வந்து நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருவேன். சைஸ் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி மெமரி வேஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதில் ஸ்டாட்டிக் அரேல வந்து மெமரி வேஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அரேவோட சைஸ் 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 5 பாக்ஸஸ் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 5 வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து மெமரி ஸ்பேஸை இந்த ஏன்ற வேரியபிள் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே. 5 வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கான மெமரி ஸ்பேஸை இந்த ஏ அப்படின்ற வேரியபிள் ஆக்குபை பண்ணிக்கும். வேற எந்த ஒரு வேரியபிளுக்கோ வந்து அந்த மெமரி ஸ்பேஸை வந்து விட்டு கொடுக்காது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சைஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ணோம், 5 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஆன மெமரி ஸ்பேஸை இந்த ஏன்ற வேரியபிள் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே. சரி, அது எந்த அளவுக்கு மெமரி ஸ்பேஸை எடுத்துக்கும் அப்படின்றது இன்னொரு கொஸ்டினாக இருக்குங்க. நம்ம இங்கே இன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்ட் அப்படின்ற பர்டிகுலர் டேட்டா டைப் மேக்ஸிமம் எவ்வளோ அலோவ் பண்ணும், நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்தோம். இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ, இன்டீஜர் டாட் மினிமம் வேல்யூ. அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு இன்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற அளவுக்கான
மெமரி ரேஞ்சையும் மினிமம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி ரேஞ்சையும் ஆக்குபை பண்ணிக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸுமே. ஓகேவா? இப்போ இந்த ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து ஒரு இன்ட் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கான ரேஞ்சை ஆக்குபை பண்ணிக்கும், அந்த அளவுக்கான கெப்பாசிட்டியை ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஏன் இதை வந்து மெமரி வேஸ்டேஜ் இருக்கும் இதில் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு பெரிய பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட அரேவோட சைஸ் வந்து நான் வந்து 1000 அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னோட அரேவோட சைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், 1000 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, அப்போது 1000 பாக்ஸஸ், ஐ மீன் 1000 இன்டிஜரோட மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டியை ஆக்குபை பண்ணிக்கும் இல்லையா? ஜஸ்ட் என்னால் வந்து இப்போ 1000 பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது, அதனால் ஜஸ்ட் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸில் ஒரு 1000 பாக்ஸஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட மெமரி சைஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன், அரேவோட சைஸ் வந்து 1000 கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நான் எவ்வளோ வேல்யூஸ் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன்னா 5 வேல்யூஸ் மட்டும்தான் இந்த ஏன்ற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 10, 20, 30, 40, 50. ஸோ 5 வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ மீதி இருக்கிற 995 பாக்ஸஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டியா இருக்கு. இப்போ இந்த எம்டியா இருக்கக்கூடிய இந்த மெமரி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, எம்டியா இருக்கக்கூடிய இந்த மெமரி ஸ்பேஸை எந்த ஒரு வேரியபிளுக்குமே வந்து என்ன பண்ணாது, இந்த அரே விட்டு கொடுக்காது. அப்போ மீதி இருக்கிற இவ்வளோ ஸ்பேஸுமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு, சும்மா இருக்கு, வேஸ்டா இருக்கு. எந்த வேரியபிளுக்குமே ஆக்குபை பண்ணாம என்ன இருக்கு, வேஸ்டா இருக்கு. அதனால தான் வந்து என்ன சொல்றாங்க, மெமரி வேஸ்டேஜ் வில் பி ஹை அப்படின்னு சொல்றாங்க. மெமரி வேஸ்டேஜ் வில் பி ஹை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அரேவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, சிஸ் அவுட் ஆஃப் ஏ, ஏன்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க, அவுட்புட்டை பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அன்ரைட்டபிள் ஃபார்மேட்டில் ஒரு வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு த்ரோ பண்ணியிருக்கு. ஓகே, நான் ஏவை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ இது எதனால் அப்படின்னா, நம்ம ஏன்ற வேரியபிளில் தான் எல்லா வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்ற வேரியபிளில் தான் நம்ம எல்லா வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம அந்த வேல்யூஸை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஸ்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எப்படி தான் இதை பிரிண்ட் பண்ணணும், இண்டெக்ஸாக நம்ம கால் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணோன்னா ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட கம்ப்ளீட் அரே எல்லா அரேக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஃபோர்த் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணேன்னா எனக்கு எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒரு சினாரியா கொடுக்குறேன். உங்களோட அரேல இப்போ வந்து 1000 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 0லேருந்து 999 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, இண்டெக்ஸ் போட்டு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்களால் இப்படியே போட்டுட்டு இருக்க முடியுமா 0லேருந்து 999 இண்டெக்ஸ் வரைக்கும்? ஸோ ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தானே. ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதை ஒரு லூப்பில் கொடுத்துடலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ int I equal to 0, I is less than a dot length. a dot length அப்படின்னா லென்த்ன்றது ஒரு மெத்தடு. அது என்ன பண்ணும், அரேவோட டோட்டல் நம்பர் ஆஃப் சைஸ், அரேவோட சைஸை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதை நம்ம லேட்டராக பார்ப்போம், இந்த லென்த்னா என்ன கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஏ ஆஃப் ஐ அப்படின்ற ஒரு வேரியபிளை என்ன பண்ண சொல்கிறாங்க, இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்.
ஓகே, ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபார் லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா வேல்யூஸுமே வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் செக் பண்ணுது, அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுது. ஏ டாட் லென்த் அப்படின்னா அரேவோட சைஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க அரேவோட சைஸ் வந்து 5. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 5 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோட வேல்யூ வந்து 0 இஸ் லெஸ் தென் 5, ட்ரூ கண்டிஷன். ஸோ எப்போ இந்த ட்ரூ கண்டிஷன் ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போ இந்த லூப்குள்ளே ஜேவிஎம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம். ஏ ஆஃப் ஐ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏன்றது அரே வேரியபிள், ஐ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஐயோட வேல்யூனா 0. அப்போ ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸ், ஸோ நமக்கு 10 பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ 1 மாறும். திரும்ப கண்டிஷனை செக் பண்ணும், உள்ளே வரும்போது ஏ ஆஃப் ஐ இந்த ஸ்டேஜில் ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்கும். அப்போ ஏ ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 20. ஸோ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் கண்டிஷன் ஃபால்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகி நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகிடும். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்ற கிளாரிட்டி புரியலன்னா ப்ரீவியஸ் செஷனை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரேலேருந்து வேல்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல புதுசாக வந்து இன்னொரு லூப் வந்து நம்ம பார்க்க போகிறோம், என்ஹான்ஸ்டு ஃபார் லூப். என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்ற இன்னொரு லூப் இருக்குது, ஆர் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் லூப். எதர் நீங்கள் அது வந்து என்ஹான்ஸ் ஃபார் லூப்னு கூப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஃபார் ஈச் லூப் அப்படின்னும் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த லூப் நான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்பயும் நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த லூப் புதுசாக பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லூப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இது எப்படி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு வேல்யூஸ் அப்படின்ட்டு. இந்த ஃபார் ஈச் லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ இண்டெக்ஸ் பேஸ்டு லூப் வந்து இது கிடையாது. இது வந்து என்ன பேஸ் பண்ணி ரன் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேல்யூவை பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஸோ வேல்யூ பேஸ்டு லூப் இது. ஃபார் ஈச் லூப் வந்து என்ன லூப்பு, வேல்யூ பேஸ்டு லூப்பு. ஸோ ப்ரீவியஸ் லூப் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ்டு லூப், நம்மளுக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸாக இன்க்ரிமெண்ட் ஆகி ரன் ஆகும். பட் இந்த லூப் வந்து கம்ப்ளீட்டாக வேல்யூவை டிபெண்ட் பண்ணி ரன் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு லூப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 10, 20, 30, 40, 50, இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஏன்ற வேரியபிளில் இப்போ வந்துடும். ஓகே, ஸோ ஏன்ற வேரியபிளில் என்ன நடக்கும், இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். 10, 20, 30, 40, 50 இப்படி எல்லா வேல்யூஸுமே வந்து என்ன ஆகிடும், அந்த ஏன்ற வேரியபிளில் வந்துடும். வந்துட்டு என்ன நடக்கும், இந்த பர்டிகுலர் வேல்யூஸ்லேருந்து ஒவ்வொன்றா வந்து இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு ஷேர் பண்ணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த லூப் நான் ட்ரிகர் பண்ண உடனே என்ன நடக்கும், ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10ன்ற வேல்யூ இந்த எக்ஸுக்கு அசைன் ஆகும். ஓகேவா, ஒன்ஸ் இதில் வேல்யூ அசைன் ஆனதுக்கப்புறம் ஜேபிஎம் வந்து என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எக்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூவில் என்ன இருக்கும் அப்படின்னா 10ன்ற ஒரு வேல்யூ இருக்கும். எக்ஸ்ன்ற வேரியபிளில் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும், 10 அப்படின்ற ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா திரும்ப இங்கே வரும், திரும்ப இந்த ஏன்ற வேரியபிளுக்கே வரும். இப்போ இந்த வேரியபிளில் வந்து அடுத்தது என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 20 அப்படின்ற அடுத்த வேல்யூ இருக்குது. அப்போ அந்த 20ன்ற வேல்யூவை திரும்ப எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். இப்போ திரும்ப உள்ளே வரும், நம்ம எக்ஸ்ன்ற வேரியபிளில் 20 அப்படின்ற வேல்யூ இருக்கும். இப்போ அந்த 20யை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். திரும்ப அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது திரும்ப இந்த ஏ கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ அந்த ஏ அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய 13ன்ற வேல்யூ திரும்ப இந்த எக்ஸுக்கு அசைன் ஆகும். திரும்ப உள்ளே வரும், இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளில் 30 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ 30யை பிரிண்ட் பண்ணுறோம். திரும்ப இங்கே வரும், இங்கே வந்து 40ன்ற வேல்யூவை திரும்ப எக்ஸுக்கு வந்து அசைன் பண்ணும். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ 40 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். திரும்ப என்ன பண்ணுறோம், திரும்ப இங்கே வரும், ஏ கிட்ட வரும். ஸோ ஏல இருக்கக்கூடிய 50 அப்படின்ற ஒரு வேல்யூ நம்மளுக்கு எக்ஸுக்கு அசைன் ஆகும். அந்த எக்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 50ன்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்.
இப்போ திரும்ப ஏ கிட்ட தான் வரும். வரும்போது என்ன பார்க்கும், ஏல வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு, ஒவ்வொன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அது ஷேர் பண்ணிடுச்சு. ஓகேவா? அப்போ லாஸ்ட்டா வந்து ஏல எப்போ வந்து வேல்யூ இல்லாம இருக்கோ, அப்போ இந்த லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஓகே? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஃபார் லூப். ஃபார் லூப்ல வந்து கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ, அது வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் சொன்னேன். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபார் ஈச் லூப் விச் இஸ் வேல்யூ பேஸ்டு லூப். எப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேரியபிள்ல வேல்யூ நம்மளுக்கு எம்டியா இருக்கோ, அப்பதான் இந்த லூப் வந்து பிரேக் ஆகும். அது வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படிதான் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ஒன் பை ஒன் 10 20 30 40 50. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் டைமென்ஷனல் அரேலயே வந்து செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் அரே பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், சிங்கிள் டைமென்ஷனல் அரேலயே வந்து டைனமிக் அரே பார்க்க போறோம். சிங்கிள் டைமென்ஷனல் அரேலயே வந்து டைனமிக் அரே பார்க்க போறோம். டைனமிக் அரே ஸ்டாட்டிக் அரே என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க சின்டெக்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதாவது சிங்கிள் டைமென்ஷனல் ஸ்டாட்டிக் அரேவோட சின்டாக்ஸ் இது. என்ன கொடுக்குறோம், டேட்டா டைப் கொடுக்குறோம், அரே பிராக்கெட்ஸ் கொடுக்குறோம், வேரியபிள் நேம் கொடுக்குறோம், நியூன்ற கீவேர்ட் கொடுக்குறோம், டேட்டா டைப் சைஸ் கொடுக்குறோம். பட் சிங்கிள் டைமென்ஷனல் அரேவோட டைனமிக் அரே பாருங்க, டேட்டா டைப், அரே பிராக்கெட், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம சைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? அதனால தான் வந்து இதை டைனமிக் அரேன்னு கூப்பிடுறோம். இட் இஸ் டைனமிக் இன் சைஸ். சைஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேஸ்ட் ஆன் த இம்ப்ளிமெண்டட் வேல்யூ சைஸை அதுவே எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 வேல்யூ கொடுக்குறேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சைஸை வந்து 5ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். சப்போஸ் நான் இன்னொரு 5 வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 10ன்றதை எடுத்துக்கும். அதான் சொல்லியிருக்கோம், நோ நீட் டு மென்ஷன் த சைஸ். இந்த இடத்துல வந்து சைஸை வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நோ மெமரி வேஸ்டேஜ். ஏன் நோ மெமரி வேஸ்டேஜ்? நம்ம ப்ரீவியஸாகவே சைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த சைஸை ஃபுல்லாக கவர் பண்ணாத வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000ன்னு கொடுக்குறேன். 1000 கொடுத்துட்டு பட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வெறும் 5 வேல்யூ தான் கொடுக்குறேன். அப்போ மீதி இருக்க 995 மெமரி ஸ்பேஸுமே வந்து வேஸ்ட்டாக தானே போகுது. அதனால தான் வந்து நோ மெமரி வேஸ்டேஜ் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பிகாஸ் நம்ம சைஸ் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டைனமிக் அரேவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இன்ட் அரே பிராக்கெட்ஸ் ஏ ஈக்குவல் டு, அவ்வளோதான். இப்போ இதில் தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். 10 20 30 40 50. 10 20 30 40 50. 5 வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வேரியபிளோட சைஸ் வந்து 5ன்றதை ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நான் டக்குன்னு இங்கே இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து 6ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போ பேஸ்ட் ஆன் த வேல்யூ சைஸை வந்து அதை அலோகேட் பண்ணிக்குது. ஓகே, இப்போ இதுவே வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் பேஸில் தான் என்ன பண்ணிருக்கு, வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுது. 10ன்றது 0th இண்டெக்ஸ் பொசிஷன், 20ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், 30ன்றது செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், 40 தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், 50 வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகே, அப்போ நம்ம இதே என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஒரு ஃபார் லூப் போட்டு இண்டெக்ஸ் பேஸ்டாக வந்து வேல்யூஸை பிக் பண்ணி நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஓகே, ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே போல் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபார் ஈச் லூப்பும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஓகேவா கைஸ், இன்னைக்கு பார்த்த செஷன் புரிஞ்சுக்கும் நம்புறேன். அண்ட் ஒன் மோர் திங், அரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணுவோம் கைஸ். ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். அரே அலோவ்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அரே ஸ்டில் வந்து என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். இப்போ நம்ம 10ன்றது டூப்ளிகேட் கொடுத்துருக்கோம், 2 டூப்ளிகேட் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஸ்டில் வந்து என்ன பண்ணுது, அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இன்னைக்கு பார்த்தது செஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா எங்கேயாவது உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு நான்
2 டைமென்ஷனல் அரேவை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க் யூ கைஸ்.